வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டாபிக் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இந்த வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டமில் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த காம்பனண்ட் என்ன பண்ணுன்னா, ஹீட் பட்டுச்சுன்னா எவாப்ரேட் ஆகும், ஹீட்டை எலிமினேட் பண்ணால் கண்டென்ஸ் ஆகி லிக்விடாகவும் மாறும். ஸோ ரெடிலி எவாப்ரேட், ரெடிலி கண்டென்சஸ், அதுதான் ரெஃப்ரிஜரண்ட். ஏசிலெல்லாம் ஏசி கேஸ்னு நம்ம அதை சொல்லுவோம், ஃப்ரிட்ஜ்லேயும் அதே தான். அந்த காம்பனண்ட்டுக்கான காமன் டெக்னிக்கல் நேம் ரெஃப்ரிஜரண்ட். இப்போ ரெஃப்ரிஜரண்ட் அப்படிங்கிறது ரெடிலி எவாப்ரேட்ஸ் அண்ட் கண்டென்சஸ். எதை டிபெண்ட் பண்ணி ஆகும் எவாப்ரேட் ஆகிறதும் கண்டென்ஸ் ஆகிறதுனா, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து அது மாறும். அந்த ஒர்க்கிங் சைக்கிளில் அதோடைய ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து அது எவாப்ரேட்டும் ஆகும், கண்டென்ஸும் ஆகும். அப்போது இந்த சைக்கிளில் ரெஃப்ரிஜரண்ட் ஆல்டர்னேட்டிவாக லிக்விடாகவும் வேப்பராகவும் மாறி 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 ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியே வரல. ஸோ ஒரு டியூபுக்குள்ளே அதை அடைச்சிட்றாங்க, அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே அது ட்ராவல் பண்ணுது. என்டையர் ஒர்க்கிங் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா லிக்விடாகவும் வேப்பராகவும் மாறி மாறி அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா NH3 அமோனியா, அப்புறம் ரெஃப்ரிஜரண்ட்லேயே R11 R12 அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுதான் ரெஃப்ரிஜரண்ட்ஸ். இந்த வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுடைய மெயின் காம்பனண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பேன்ஷன் வால்வ் அண்டு எவாப்ரேட்டர். இந்த 4 காம்பனண்ட்ஸ் தான் இந்த சைக்கிளுடைய மெயின் காம்பனண்ட்ஸ். இப்போ முதல் காம்பனண்ட் கம்ப்ரஸர். இந்த வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளை நம்ம கம்ப்ரஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா மோட்டார் யூஸ் பண்ணி அதை ரன் பண்ணுறோம். ஸோ ஒட்டுமொத்த இந்த சைக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா பவர் இங்கே தான் நம்ம கொடுக்குறோம். அந்த ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகணும் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு பம்பிங் தேவை இல்லையா, அது இந்த கம்ப்ரஸரில் நடக்குது. இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணுதுன்னா, வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டை உள்ளே இழுத்துக்கிட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புது. அதாவது கம்ப்ரஸருடைய இன்லெட்டில் லோ ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் வரும். லோ ப்ரெஷரில் இருக்கும், வேப்பர் ஸ்டேஜில் வாயுவாக கேஸாக ரெஃப்ரிஜரண்ட் உள்ளே என்டர் ஆகுது. ஸோ கம்ப்ரஸ் பண்ணால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லோ ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாறுது. அதே போல் கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ரஸர்லேருந்து வெளியே வரும்போது ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வேப்பர் ஸ்டேஜ்லேயே தான் ரெஃப்ரிஜரண்ட் வெளியே வருது. இதுதான் கம்ப்ரஸருடைய டியூட்டி. ஸோ கம்ப்ரஸருக்கு இன்லெட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இந்த சைக்கிள் முடியும் போது நமக்கு தெரியும். அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டென்சருக்கு ட்ராவல் ஆகுது. கண்டென்சேஷன்னா என்ன? கண்டென்சேஷன்னா வேப்பராக இருக்கிறது லிக்விடாக மாறும். இது கண்டென்சேஷன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பின்பக்கத்தில் இந்த மாதிரி மெஷ் மாதிரி இருக்கும். இதில் அந்த டியூப் தான் கண்டென்சர். பிளாக் கலர் டியூப் இருக்கு இல்லைங்களா, அது கண்டென்சர். ஸோ கம்ப்ரஸர்லேருந்து வெளியே வரக்கூடிய ஹை ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்சருக்குள்ளே என்டர் ஆகி லிக்விடாக மாறுது. கண்டென்சேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா, ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை அது ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ வேப்பராக இருக்குது, அதில் இருக்கிற ஹீட்டு குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? கூல் ஆகும். கூல் ஆச்சுன்னா கேஸ் லிக்விடாக மாறுது. அந்த ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏர் மேலே ஃப்ளோ ஆகுதா, அந்த ஏர் அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு போயிடும். ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக வரும். அந்த லிக்விட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விட் ரிசீவர்னு ஒரு சின்ன டேங்க் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே லிக்விட் ரிசீவர் அப்படிங்கிறதுலாம் ஒரு சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட் தான். இந்த சைக்கிள் பாருங்கள், கம்ப்ரஸர், கண்டென்சர், லிக்விட் ரிசீவர் மட்டும் காட்டுறோம். கம்ப்ரஸருக்குள்ளே லோ ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் என்டர் ஆகி கம்ப்ரஸ் ஆனதும் ஹை ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக போயிட்டு கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆனதும் ஹை ப்ரெஷர்லேயே லிக்விடாக போயிட்டு லிக்விட் ரிசீவரில் ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டென்சர்லேருந்து வெளியே வரும்போது ஃபேஸ் சேஞ்ச் மட்டும்தான் நடக்கும், ப்ரெஷரில் எந்த மாற்றமும் நடக்கலை. வேப்பர்லேருந்து லிக்விடாக மட்டும்தான் மாறி இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு அது ட்ராவல் ஆகணும்.
எங்கேருந்து லிக்விட் ரிசீவர், அதாவது கண்டென்சருடைய அவுட்லெட்டு லிக்விட் ரிசீவர்லேருந்து ஹை ப்ரெஷரில் இருக்கக்கூடிய லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு ட்ராவல் ஆகுது. எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு மீட்டரிங் டிவைஸ்னு இன்னும் ஒரு பேர் இருக்குது, ரெஃப்ரிஜரண்ட் கண்ட்ரோல் வால்வ்னு ஒரு பேர் இருக்குது. அங்கே என்ன பண்ணுதுன்னா த்ராட்டலிங், அது த்ராட்டல் வால்வ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பேன்ஷன் வால்வில் என்ன நடக்குதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆனால் என்ன ஆகும்னா அழுத்தம் குறையும், ப்ரெஷர் குறையும். ஸோ அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் இருக்கு இல்லையா, அது லோ ப்ரெஷர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டாக ட்ராவல் ஆகும். இங்கே ப்ரெஷர் மட்டும் கன்வெர்ட் ஆகுது ஹைலேருந்து லோவாக. ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் குறையணும், எவ்வளோ குறையணும்னு கேட்டால் அந்த ரெஃப்ரிஜரண்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி வேப்பராக மாறக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் குறையிற மாதிரி அந்த வால்வில் செட்டிங்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் ப்ரெஷர் குறையும் போது ரெஃப்ரிஜரண்ட்டுடைய டெம்பரேச்சரும் குறையும். இங்கே ரெஃப்ரிஜரண்ட் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும்போது அதோடைய டெம்பரேச்சரும் அந்த ப்ரெஷருக்கு கரஸ்பாண்டிங்காக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தென் எக்ஸ்பேன்ஷன் வால்விலிருந்து அடுத்த ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் எவாப்ரேட்டருக்கு போகுது. எவாப்ரேட்டரும் பார்த்தீங்கன்னா காயில் தான். இந்த காயில் வந்து ஃப்ரிட்ஜோட இன்டீரியரில் இருக்கும், மேலே லைட்டாக ஒரே ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எவாப்ரேட்டர் காயிலுக்குள்ளே லோ ப்ரெஷர் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் ட்ராவல் ஆகுது. உள்ளே நம்ம வைக்கக்கூடிய பொருளில் இருக்கக்கூடிய ஹீட்டை எல்லாம் இது என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணிக்குது. அதோடைய நேச்சர், தன்மையே அதுதான். ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு க்ளோஸ்டு இன்சுலேட்டட் ஸ்பேஸ். வெளியில் இருக்கிற ஹீட் உள்ளே போகாது, உள்ளே நம்ம வைக்கக்கூடிய பொருளுடைய ஹீட் மட்டும்தான் உள்ளே இருக்கும். இந்த எவாப்ரேட்டருக்குள்ளே ரெஃப்ரிஜரண்ட் சூழ்ந்து வரும்போது அங்கே இருக்கிற ஹீட்டெல்லாம் பை நேச்சர் இது அப்சார்ப் பண்ணிக்குது. இது அப்சார்ப் பண்ணதும் அந்த ஹீட்னாலேயே என்ன ஆகும்னா லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக மாறிடுது. எவாப்ரேட்டர்லேருந்து வெளியே வரும்போது வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட்டாக வரும். ஸோ ஃப்ரிட்ஜோடைய ஸ்பேஸுக்குள்ளே ஹீட் இது அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா இயற்கை நேச்சுரல் லா படி என்ன ஆகும், ஹீட் வெளியேறினா அங்கே கூலிங் வந்துடும். ஸோ ஃப்ரிட்ஜ் என்ன செய்யுது, கூலிங்கை ப்ரொடியூஸ் பண்ணலை, ஹீட்டை தான் ரிமூவ் பண்ணுது. ஹீட்டு ரிமூவ் ஆனால் அங்கே கோல்டு, இதுதான் நேச்சர். ஸோ அங்கே உள்ளே வந்து கூலிங்காக மாறிடுது. இப்படி தான் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூல் ஆகுது. ஸோ எவாப்ரேட்டர்லேருந்து அகைன் இது வெளியே வரும்போது லோ ப்ரெஷர் வேப்பராக கம்ப்ரஸருக்கு போயிட்டு இன்லெட்டில் ஜாயின் ஆகிடும். அகெயின் இந்த சைக்கிளை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், கம்ப்ரஸர்லேருந்து வேப்பராக லோ ப்ரெஷரில் உள்ள என்டர் ஆகுது. அதோடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் அது கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறணும். ஹை ப்ரெஷரில் நல்லா அழுத்தி நம்ம கண்டென்சருக்கு அனுப்பும்போது தான் அது இம்மீடியட்டாக லிக்விடாக மாறுது. அந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு போனதும் அதோடைய ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகணும். அப்போ தான் அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேப்பராக மாறும். தென் எக்ஸ்பேன்ஷன் வால்வ்லேருந்து எவாப்ரேட்டருக்கு போகுது. ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய நம்ம வச்சுருக்கிற அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஹீட்டை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த டியூபுக்குள்ளேயே அந்த ரெஃப்ரிஜரண்ட் வேப்பராக கன்வெர்ட் ஆகி அகெயின் வெளியே வரும்போது லோ ப்ரெஷர் வேப்பராக வந்து கம்ப்ரஸருக்குள்ளே என்டர் ஆகிடுது. இதுதான் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளுடைய ஒர்க்கிங். இந்த 4 மெயின் காம்பனன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் 2 எய்டிங் காம்பனன்ட்ஸும் இருக்குது. அதில் ஒன்று, அதாவது உதவிக்கான காம்பனன்ட்ஸ். ஒன்று வந்து ஃப்ளாஷ் சேம்பர். ஃப்ளாஷ் சேம்பருங்கிறது எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கும் எவாப்ரேட்டருக்கும் இடையில ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். இதோடைய வேலை என்ன, இந்த ஃப்ளாஷ் சேம்பர் எதுக்காக ஃபிட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டருக்குள்ளே போகக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் லிக்விட் ஸ்டேஜில் மட்டும்தான் போகணும். அப்போ தான் ரெஃப்ரிஜரேஷன் நடக்கும். வேப்பர் ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா அது ஹீட் அப்சார்ப் பண்ணாது. ஏன்னா லிக்விட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. அது வேப்பர் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஹீட்டும் அதுவும் ஈக்குவலாக இருந்தால் அது அப்சார்ப் பண்ணாது. எக்ஸ்பேன்ஷன் வால்வை தாண்டி வரும்போது லிக்விடாக இல்லாமல் வேறு ஏதாவது கேஸஸ் இருந்ததுன்னா அதை பைபாஸ் பண்ணி எவாப்ரேட்டருக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்து வேறு ரூட்டில் அனுப்புறது தான் ஃப்ளாஷ் சேம்பருடைய வேலை. ஃப்ளாஷ் சேம்பருடைய நீட்ஸ் என்னன்னு பாருங்கள். எக்ஸ்பேன்ஷன் வால்வை தாண்டி லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் ட்ராவல் பண்ணும்போது சில வேப்பர் கேஷியஸ் ரெஃப்ரிஜரண்ட்டும் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டர் காயிலுக்குள்ளே நுழைஞ்சி ட்ராவல் பண்ணுச்சுன்னா அது எந்த விதமான ஹீட் அப்சார்ப்ஷனையும் பண்ணாது. ஹீட் அப்சார்ப்ஷன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஏன்னா லிக்விடோட அதை மிங்கிளாக இருக்கிறதுனால
இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண தான் ஃப்ளாஷ் சேம்பர் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இதோடைய வேலை என்ன? வேப்பர் அண்ட் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை செப்பரேட் பண்ணி எவாப்ரேட்டருக்குள்ளே ஒன்லி லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் மட்டும் போகிற மாதிரி அலோவ் பண்ணும். இதுதான் ஃப்ளாஷ் சேம்பருடைய யூசஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு எய்டிங் காம்பனண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர் எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவாப்பரேட்டருடைய அவுட்லெட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்லெட்டில் தான் இந்த அக்குமுலேட்டரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அக்குமுலேட்னா என்ன? ஸ்டோரேஜ். இது ஒரு ஃப்ளூயிட் ஸ்டோரேஜ் டிவைஸ். இது லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இந்த அக்குமுலேட்டருடைய தேவை என்ன, எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டு கலெக்ட் லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த எவாப்ரேட்டர் டியூ இன்கம்ப்ளீட் எவாப்ரேஷன். எவாப்ரேட்டரை தாண்டி கேஸ் தானே வரணும். உள்ளே இருக்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு என்ன வரணும்? கேஸ் வேப்பர் ஸ்டேட்டில் தான் எவாப்ரேட்டரை தாண்டி ரெஃப்ரிஜரண்ட் ட்ராவல் பண்ணணும். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் லிக்விடாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ ஃப்ளாஷ் சேம்பர் எப்படி வேலை செய்யுது? எவாப்ரேட்டருக்குள்ளே லிக்விடை மட்டும் அலோவ் பண்ணுது, கேஸை தனியாக பைபாஸ் பண்ணி அனுப்பிடுது. அக்குமுலேட்டர் என்ன பண்ணுதுன்னா கேஸை மட்டும் பிரித்து கீழே அனுப்புது, லிக்விடை தனியாக பைபாஸ் பண்ணி அனுப்பிடுது. எவாப்ரேட்டருடைய அவுட்லெட்டில் லிக்விட் வரக்கூடாது, கேஸ் மட்டும்தான் கம்ப்ரஸருக்குள்ளே அலோவ் பண்ணணும். ஸோ ஒரு லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் கம்ப்ரஸருக்குள்ளே என்ட்ரு ஆகிறத இந்த அக்குமுலேட்டர் தடுத்துடுது. லோ ப்ரெஷர் வேப்பர் ரெஃப்ரிஜரண்ட் மட்டும்தான் கம்ப்ரஸருக்குள்ளே போகும். அப்படி லிக்விட் போனால் என்ன ஆகும்? கம்ப்ரஸர் ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பரை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்டது. அது லிக்விடை கம்ப்ரஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அக்குமுலேட்டர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அக்குமுலேட்டருக்கு தனியாக ஒரு பைபாஸ் லைன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கண்டென்சருடைய அவுட்லெட்டில் போய் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே லிக்விட் போய் சேரணுமோ அங்கே சேர்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். இதோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், ரெண்டு இடத்துலையுமே இந்த சைக்கிள் யூஸ் ஆகுது. போத் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்டு டொமஸ்டிக் அப்ளிகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் கண்டிஷனிங், ரெஃப்ரிஜரேஷன், வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பர் கம்ப்ரெஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் தான் ஒர்க் ஆகுது. தட்ஸ் ஆல் அபவுட் த டாபிக். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.